पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 8வது சாப்டர் அக்ஷர பிரம்ம யோகம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பகவானை அடையிறது கடைசி காலத்துல எந்த சிந்தனை மூலமா பகவானை அடையணும் அப்படின்னு கேள்வி பார்த்தீங்கன்னா கேட்டிருந்துச்சு. பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி நியதாத்மபிகி 2வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேள்வி கேட்டிருந்தான். பிரயாண காலம்னு சொல்லக்கூடிய மரண காலத்துல எந்த விதமா உன்னை நினைச்சிட்டு அறிய முடியும் அப்படின்னு கேள்வி. நியதாத்மபிகி மனதை கண்ட்ரோல் பண்ணி, இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, நியதாத்மபிகி அப்படின்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, கதம் ஞேயோ அசி எந்த விதமாக நீ அறிபவனாக ஆவாய், அறியக்கூடியவனாக ஆவாய் அப்படின்னு கேள்வி. இது எங்க திரும்ப இந்த கேள்வி எங்கிருந்து உண்டாயிருக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இந்த 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் 7ல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ஒரு பேக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஈஸ்வரனை பத்தின விஷயம் 7ல இருந்து 12. அந்த 7வது அத்தியாயத்திலே ஆரம்பிக்கும் போதே முதல் ஸ்லோகமே என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மையாசக்தமனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரய அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாசிசி தச்சுனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோகம் 7வது அத்தியாயம் ஞாபகப்படுத்திருந்தீங்கன்னா தெரியும். என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாக, யோகத்தோடு கூடினவனாக, எந்த விதம் பார்த்தீங்க அப்படின்னா என்னையே சார்ந்திருந்து கொண்டு என்னை பார்த்தீங்கன்னா நீ அறிவாயோ அதை நான் முழுசா உனக்கு சொல்றேன் அப்படின்னு பிரதிஜ்ஞா வாக்கியம்னு சொல்லுவோம். 7வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கும் போதே இந்த 6 அத்தியாயத்துல நான் என்ன பண்ண போறேன்றத பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார். 7ல 2 சொன்னீங்க அப்படின்னா ஞானம் தேகம் சவிஜானம் இதம் பக்ஷ்யாமி அசேஷதः யஜ்ஞாத்வா நேக பூயோன்யது ஞாத்தவ்யம் அவசிஷ்யதி. நான் உனக்கு பார்த்தீங்கன்னா ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் சொல்ல போறேன், முழுசா சொல்ல போறேன். எதை அறிந்த பிறகு உனக்கு அறிய வேண்டியதுன்னு இந்த உலகத்துல மிச்சம் இருக்காதோ அந்த ஞானத்தையும், அந்த ஞானத்தை அனுபூதி பண்ற விஞ்ஞானம், சுவானுபவம் பண்ணக்கூடிய விஞ்ஞானத்தையும் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல 1, 2 ஸ்லோகங்களை எடுத்து பார்த்துட்டோன்னா தெரியும். அதான் பிரதிஜ்ஞா. பிரதிஜ்ஞானா நான் என்ன செய்ய போறேன்றத சொன்னார். அதே தான் பார்த்தீங்கன்னா இப்ப 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்கும் போதும் அந்த கேள்வியை தான் கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரயாண காலத்துல மரணம் அடைகிற காலத்துல உன்னை எப்படி அறிய முடியும், கண்ட்ரோல் பண்ணதாய் மனசையும் இந்திரியங்களையும் அப்படின்னு கேட்கிறான். கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணார், 2 ஸ்லோகங்கள் மூலமா சொன்னார். ஒரு காமனா சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவானை நினைக்கிறத பத்தி 5வது ஸ்லோகத்தை சொன்னார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ரயாதி தஜந்தேகம் மத்பாம் எப்ரயாதி ச மத்பாவம் யாத்தி நாஸ்தி அத்திர சம்சயா அப்படின்னு. அந்த காலத்துல அப்படின்னா முடிவா மரண தருவாய் வந்தாச்சு. மரண தருவாயில பார்த்தீங்க அப்படின்னா மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம், இந்த தேகத்தை விடும்போது பார்த்தீங்கன்னா மாமேவ ஸ்மரன் என்னையே ஸ்மரிச்சுக்கிட்டு இந்த தேகத்தை எவன் விடுறானோ அவன் என்ன ஆகிறான், பிரயாதி ச மத்பாவம் யாதி, அவன் பார்த்தீங்கன்னா என்னுடைய தன்மையை அடைகின்றான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. மாம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா 2 அர்த்தம் எடுக்கணும்.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சகுணம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிர்குணம். என்னை அடைகின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிர்குணத்தை நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா, நிர்குணத்தையே நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, தான் அப்படின்னு நின்று இருந்தீங்க அப்படின்னா, நிர்குண நிராகாரத்துல, அப்போ உங்களுக்கு எங்கேயும் போக வேணாம், இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பகவானை அடைஞ்சிடலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிர்குணத்தை அடைய முடியல சுவாமி, இப்போ சொல்ல போறோம் ஓங்காரத்தோட அபியாசங்கள் சொல்ல போறோம். ஓங்காரத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அகார உக்கார மகாரம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதை தாண்டி போகலை, நான் அகார உக்கார மகாரத்துக்குள்ளாரையே இருக்க அபியாசம் என்னோடது அப்படின்னா சகுண பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடையலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு 6வது ஸ்லோகம் வந்து ஒரு காமனா ஒரு நியதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் காமனா ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா பண்றார். என்ன காமன் ரூல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமை வைத்தி கவுந்தேய நாஸ்தியத்திர சம்சயா அப்படின்னு ஒரு நியமம் வரார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை எதை நினைத்து கொண்டு, இங்க ஆச்சாரியார் தேவதா விசேஷம் போடுறார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இத பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விசாரம் இருக்கு. கர்மகாண்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அப்ப நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் சாகர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் யாகம் அப்படின்னு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபேமஸான வந்து பாத்தீங்கன்னா வாஜ்பேயி யாகம் பண்றவங்க அப்படிலாம் நிறைய இருக்காங்க. அப்ப யாகங்கள் ஃபயர் ரிச்சுவல், உபாசனம் சொல்றது இதெல்லாம் நிறைய ஃபயர் ரிச்சுவல் இருக்கு. நிறைய பிரதானம் வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டத்துல ஃபயர் ரிச்சுவல் தான் ரொம்ப பிரதானம். அக்னியை தான் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். அக்னி காரியமா ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அக்னியவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் எதை அடைவான்? அக்னி பகவானை அடைவான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல பெரிய விசாரம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா சமயம் இருக்கும் போதெல்லாம் சொல்றேன். அப்ப பிரம்மசூத்திரத்துல நியமம் வருது. ஒவ்வொன்றும் இந்திரனை நினைச்சவன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரலோகத்தை அடைவான், அக்னியை நினைச்சவன் அக்னி லோகத்தை அடைவான், வருணனை நினைச்சவன் வருணலோகத்துல பிறப்பான். இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருது. அதே மாதிரி இந்த லோகத்துல யார் யார் எதை எதை நினைத்தார்களோ, உயிரை விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நினைவு கடைசி தாட்டா இருக்கோ அந்த நினைவுக்கு ஏற்றாறு போல அடுத்த ஜென்மம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எதை நினைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியா சொல்றாரு. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாடம் கேட்டோம், அப்புறம் மற்ற வேலையை பார்க்க போயிட்டோம், அப்படி இல்லைங்க. இந்த வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஜீவன் முக்தி அடையிற வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். சாதனை வந்து எப்போ நிற்கும்? ஜீவன் முக்தி இங்கேயே நானில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாதனை தேவை இருக்காது. பிரம்மஸ்வரூபமாக இங்கேயே இருந்துருவீங்க. ரமண பகவான் மாதிரி, சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒருவேளை நான் நிர்குணத்தில் நிற்காம போயிட்டேன் அப்படின்னா ஓங்கார சாதனையை வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னும் போது மரண கால பரியந்தம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் ஒரு நியமம் வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா கீதாலேயே அதான் சொல்லியிருக்கு. கடைசி தாட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரயாணா தத்ராபி திருஷ்டம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பிரம்மசூத்திரத்தில் 4:1-12 பக்கத்தில் எழுதிக்கலாம். பிரம்மசூத்திரம் 4:1-12. ஆப்ரயாணாத் தத்ராபி திருஷ்டம். ஆப்ரயாணாத்னு என்ன அர்த்தம்? பிரயாண காலம் வர வரைக்கும், மரணிக்கிற காலம் வர வரைக்கும், மரண பரியந்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோமோ, இப்போ நீங்கள் ஓங்காரத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ ஓங்காரம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஓங்காரத்தை எது வரைக்கும் சுவாமி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னா, அகார உக்கார மகாரத்தை தாண்டி துரியத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சாதனை முடிச்சிடும். இங்கேயே நிர்குணத்துக்கான சாதனை முடிச்சிடும். ஒருவேளை நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துரியம் சொல்லக்கூடிய அமாத்திரா ஆத்மாவில் வந்து போய் நிற்கலை, நான் அகார உக்கார மகாரத்தை தாண்டி போய் நிற்கலை அப்படின்னா துரியத்துக்கு, அது அப்போ என்ன பண்ணணும்? அகார உக்கார மகாரத்தில் தான் சுவாமி நான் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா அது எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா கடைசி தாட்டு வரைக்கும் பண்ணணும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரயாணாட் பிரயாண காலம் முடிகிற வரைக்கும், நம்ம இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தாட்டு வரைக்கும் அந்த ஓங்காரத்தை உபாசனையை செய்ய வேண்டும். தத்ராபி திருஷ்டம். அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு
அது மாதிரிதான் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்திலையும் எல்லா இடங்கள்லையும் ஸ்மிருதிகள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பகவத்கீதையிலையும் அது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம். எதை எதை நினைத்து கொண்டு இந்த தேகத்தை ஒருத்தன் விடுகின்றானோ தம் தமைவைதி கவுந்தேய, அதையே அவன் அடைகின்றான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா தத்பாவ பாவித்தக, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் எதை அதிகமாக சிந்தனை செஞ்சு 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 எதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் சிந்திச்சு அது மயமா இருக்கானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதையே அடைகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி கர்மா தானே சுவாமி ஜென்மத்தை தீர்மானிக்குது. யாராவது கேட்கலாம். மாமா வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே கேட்டார், சுவாமி கர்மா தானே தீர்மானிக்கும், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தாட்டு தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது, கட்டோபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரம் வருது. மரணத்தை அடைஞ்ச பிறகு அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கட்டோபனிஷத்துல கேட்கும்போது 5வது வள்ளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமானது சொல்றார். 5வது வள்ளி 7வது மந்திரம் 5, 7 வந்து பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல யமதர்மராஜா வந்து பார்த்தீங்கன்னா ரகசியத்தை சொல்றார். என்ன ரகசியம் சொல்றார் அப்படின்னா, யோனிமன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினஹ. அந்நிய யோனிய, இப்ப நம்ம மனுஷ சரீரத்திலிருந்து அடுத்த அம்மாவோட கர்ப்பப்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருவோம். எதுக்காக போய் சேர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரத்வாய தேகினக, இந்த உலகத்துல இந்த உள்ள இருக்க அந்த ஜீவாத்மா என்ன பண்றான், வேற ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ளார போய் கர்ப்பத்தை போய் அடைகிறான், யோனியை அடைகின்றான். எதுக்காக? சரீரத்துக்காக, வேற ஒரு சரீரத்துக்காக. மனுஷ சரீரமா இருக்கலாம், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா பசு பட்சிகளோட சரீரமா இருக்கலாம். இது மாதிரி ஒரு கேட்டகரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானுமன்யே அனுசயந்தி, வேற ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அசையாதவைகளில், மரம் செடி கொடியில அசையாம இருக்குல்ல, அதே மாதிரி கல்லு பாறை இதெல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி விஷயங்களையும் சென்று அடைகின்றான். 2 கேட்டகரி இருக்கு. நல்லா அசையக்கூடிய ஜீவராசிகளோட யோனியையும் போய் அடைகின்றான். அதே நேரத்துல அசையாத இம்மூவபிளா இருக்கக்கூடிய ஜட மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துக்களையும் அவன் சென்று அடைகின்றான். என்ன சுவாமி நியமம் அப்படின்னு கேட்கும்போது சொல்றார், யதா கர்ம யதா ஸ்ருதம். இதை எப்பவுமே மனசுல வச்சுங்க, இந்த சப்தம் எப்பவுமே ஞாபகத்துல இருக்கட்டும். யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு பேர். யதா கர்ம அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமா நம்ம இந்த ஜென்மத்துல இப்ப இருக்கும்போது கர்மத்தை பண்ணணுமோ, எந்த விதமா நம்ம வந்து மனசுக்குள்ளார பாவிச்சோமோ, ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணணுமோ, இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்மம் கிடைக்கிறதுக்கான காரணம். நல்லா புரிஞ்சுங்க, 2 இருக்கு. ஒன்று கர்மா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நம்ம பண்ற சிந்தனை. கர்மா என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சரீரத்தை கொடுக்கும். அஷ்டாவக்ரர் மகா ஞானி புருஷரா இருந்தார். ஆனா அவரோட சரீரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 8 கோணலா இருந்துச்சு. நிறைய ஞானிகளுக்கு வந்து ரைக்குவ மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தார், குஷ்டரோகியா இருந்தார். இது மாதிரி நிறைய சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி சரீரம் கிடைக்கும். அந்த சரீரத்துல எது இருக்கு அப்படின்னு கேட்டினா, சூக்ஷ்ம தேகம் ஒன்று இருக்குல்ல, இந்த சூக்ஷ்ம தேகத்துல முந்தின ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் இந்த ஜென்மத்துல. இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்றோமோ இதுதான் இந்த சூக்ஷ்ம தேகம் தான் அடுத்த தேகத்துக்கும் போகுது. ஒரு கர்மத்தினால சரீரம் கிடைச்சிரும். அந்த சரீரத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் முந்தின ஜென்மத்தோட வாசனைகளோட இருக்கும். அப்ப அஷ்டாவக்ரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கோணலா சரீரம் கிடைச்சது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார இருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தின ஜென்மத்தோட வாசனை, நல்ல உத்கிருஷ்டமான ஞான வாசனைகள் இருந்துச்சு. அதான் அப்ப யதா கர்ம, ஒருத்தரோட அடுத்த சரீரம் எதை தீர்மானிக்கப்பட்டிருக்கு, யதா கர்ம. அந்த கர்மம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீவிர சம்பேகானாம் ஆசன்னக அப்படின்னு ஒரு யோக சூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, நம்ம பார்த்தோம். எந்த கர்மத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா அனுஷ்டானம் பண்றீங்களோ, ஒருத்தர் ஒரு பூஜையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுஷ்டானத்தையோ, ஏதோ ஒரு அனுஷ்டானத்தை, பிராணாயாமமோ இல்லை வந்து நாம ஜபத்தையோ இல்லை வந்து மந்திர ஜபத்தையோ எந்த விதமா தீவிரமா பண்றாரோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் அவர் என்ன கர்மா பண்ணி என்ன இது பண்ணாரோ அது அடுத்த ஜென்மத்துல இல்லை இந்த ஜென்மத்திலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
நந்திகேஸ்வரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிவபக்தராக இருந்தார். அவர் ரொம்ப தீவிரமா நந்திகேஸ்வரர் பண்ணதுனால அவரோட சிவபாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஜென்மத்திலேயே அடைஞ்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நகுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகஸ்தியரை வந்து பார்த்தீங்கன்னா காலால எட்டி உதைச்சான். சர சர அப்படி போ போ அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நந்திகேஸ்வரரை வந்து நகுஷன்றவன் என்ன பண்ணா, மகரிஷிகளை சப்த மகரிஷிகளை வந்து பார்த்தீங்கன்னா பல்லக்கு தூக்க வச்சு முன்னாடி போயிட்டு இருந்த அகத்தியரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணா, அவருக்குள்ளமா தானே இருப்பார், பல்லக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா மெதுவா போகுது. போ அப்படின்னு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா காலால வந்து பார்த்தீங்கன்னா உதைச்சான். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சாபம் கிடைச்சி மலைப்பாம்பா ஆனா அப்படின்னு இருக்கு. அப்ப எதை நம்ம தீவிரமா பண்றோமோ அந்த தீவிரமா பண்ணக்கூடிய கர்மம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய வாசனை, இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தை அடுத்த ஜென்மத்தை கொடுக்கும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம கர்மா எவ்வளவு பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம மனசை தொட்டு சொல்லலாம் பாருங்க, நம்ம எங்க போவோம்னு நமக்கு தெரியும். எவ்வளவு ஃபயர் ரிச்சுவல் பண்ணியிருக்கோம், கை தூக்குங்க பார்க்கலாம். மாசத்துக்கு ஒரு வாட்டியா, இல்லை 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியா, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியா, இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியா? டெய்லி பண்றவங்க இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரியும். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபயர் ரிச்சுவல் எப்போவாவது தான் பண்றோம். ஃபயர் ரிச்சுவல் கூட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா ஹோமங்கள் தான் பண்றோம் வீட்டில். யாகங்கள்ன்றது இப்ப நடக்கிறதே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்ருலோகம்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு போறதுக்கு முக்கிய டிக்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபயர் ரிச்சுவல் தான் ஃபர்ஸ்ட் சாதனம். அதை விட்டுருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்கிறவங்க எப்போவாது பண்றோம். ஏதோ ஒரு அக்கேஷன் வந்தால் ஏதோ பண்றோம், இல்லைன்னா பண்றது இல்லை. சரி, அதை விட்டுருங்க. தான தர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணியிருக்கோம்? நம்மளுடைய வருமானத்தில் ஒரு 10% பண்ணியிருக்குமா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய பர்சன்டேஜ் 10% நம்ம பண்ணியிருப்போமா? அப்ப அதுவும் கம்மி தான். சில பேர் இருக்கலாம். அப்ப தீவிரமா வந்து பார்த்தீங்கன்னா தான தர்ம காரியங்கள், இஷ்டம் பூர்த்தம் தத்தம் தானம்னு சொல்லக்கூடிய 4 கர்மம். இதுல இஷ்டம்ன்ற கர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ரிச்சுவல். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா பூர்த்தம் தத்தம் தானம், மற்றவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றது பூர்த்தம். தத்தம் தானம், இன்னொருத்தருக்கு ஒன்றை கொடுத்து இதை வச்சுக்கொடி அப்படின்னு சொல்றது தானம். அதே மாதிரி தத்தம், 2 கர்மங்கள் இருக்கு. பூர்த்தம் எல்லாத்துக்கும் பூர்த்தி பண்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கட்டுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்து நேற்று ஒருத்தர் சொன்னார், ஒரு பூஜாரி சொன்னார், சாமி எனக்கு மலைக்கு மேலே ஒரு வீடு இருந்துச்சு சாமி, என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்னோட அப்பா காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருந்துச்சு அந்த வீடு. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு ஒரு இடத்த பிடிச்சி அதை கட்டி வச்ச சாமி. அதுக்கப்புறம் பார்த்தேன் எனக்கு வேற வீடு, நல்ல வீடு கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாவம் ஏழைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு 3 குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டேன் சாமி. நீங்கள் இருந்துக்குங்க அப்படின்னு வாடகை கொடுக்காம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. நான் பெரிய ஆள், ஐயோ என்ன ஒரு சாமர்த்தியம் இல்லை, 3 வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விடாமல் 3 போர்ஷன் இருக்குது, 3 போர்ஷனில் ஏழைகள் தங்கிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டார். என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டு பில்லு கட்டாமல், கரண்ட்டு பில் கட்டுற அளவு கூட அவங்கள்ட்ட வருமானம் இல்லை, கரண்ட்டு பில்லு கட்டாமல் என்ன ஆகி போச்சு, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பிடிங்கிட்டு போயிட்டான் சாமி, மீட்டரை பிடிங்கிட்டு போயிட்டான். அதுக்கு போய் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் பனிஷ்மெண்ட்டு பெனால்ட்டி இருந்துச்சு. இப்போ வந்து 40,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட சொல்கிறான் சாமி. நான் கட்டுறேன் சாமி, 40,000 ரூபாய் கட்டுறேன் சாமி. பாவம், அவர் சொல்கிறார் பாவம் சாமி, அவங்க எங்கே போவாங்க, கரண்ட்டு பில்லுக்கு எங்கே போவாங்க அப்படின்னு. நான் நினச்சேன் ஐயோ இது மாதிரிலாம் மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்காங்க பாருங்களேன். வீட்டையும் ஃப்ரீயாக கொடுத்து கரண்ட்டு பில்லையும் இவரே கட்டி அதுக்கு பெனால்ட்டி வர்றதையும் 40,000 ரூபாய் கட்டிட்டு வந்திருக்கேன் சாமி அப்படின்ற பெரிய ஆள் தானே. அப்போ ஒரு அகாமடேஷன் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது. அது சத்திரம் வைக்கிறதுன்னு முன்னாடி காலத்தில் சத்திரம் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அது மாதிரி யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன குருவி கூடு கட்டி வச்சிங்கன்னா கூட, குருவி வந்து தங்குச்சுன்னா கூட அதுவும் ஒரு ஆசிரியம் கொடுக்கறதுன்னு, அதெல்லாம் புண்ணிய கர்மா. அப்போ தானம் வந்து பார்த்தீங்கன்னா அதித்தி பூஜனம் நமக்கு டெய்லி நடக்குதுன்னா அதித்தி பூஜனம் டெய்லி நடக்கலை. அப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது எங்கேயாவது கொஞ்சம் பேருக்கு ஃபீடிங் நடக்கிறது, வாரத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயாவது போகிறது, போய் ஃபீடிங் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்ஞங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்கோம் தெரியுங்களா? நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா எப்பவாவது ஃபயர் ரிச்சுவல்,
எப்பவாவது தான தர்மம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லவனா இருக்கும். நம்ம எல்லாம் தர்மிகள் தானே. தர்மிகளா இல்ல நல்லவனா? தர்மிகள்லாம் இல்ல, நல்லவன். நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களா இருக்கும். ஆனா தர்மிகளா இன்னும் மாறல. அப்ப தர்மிகளா மாறாத போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தீவிர தர்மிகள்னா நாள் ஃபுல்லா இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தத்துக்கு வந்தோன்னே ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றது. ஆனா நம்ம என்ன பண்றோம், சொஃபஸ்டிகேஷன் லைஃபை லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சௌக்கியமாவே இருந்திருந்து பழக ஆரம்பிச்சதுனால என்னாச்சு, வெளியில வந்து காரியங்கள்ல ஈடுபடுறதுன்றது இல்லாம போச்சு. அப்ப தீவிரமான தர்ம காரியங்கள்ல 24 மணி நேரம் அதே சிந்தனையில ஈடுபடுறவங்க இப்ப இல்லாம போயிட்டோம். ஆனா நல்லவங்களா? ரொம்ப நல்லவங்க. யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டோம், அதான் நல்லவங்க. ஆனா நல்லது பெருசா பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப எது சிந்தனையில வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல இருக்கோம். அப்ப பித்ருலோகம்னு சொல்லக்கூடிய சொர்க்கம் போறதுக்கு நமக்கு டிக்கெட் கிடைக்குமா சுவாமி அப்படின்னா டிக்கெட் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப சொர்க்கத்துக்கு போறோம்னா ஃபயர் ரிச்சுவல் பண்ணிருக்கணும், இஷ்டம் பூர்த்தம் தத்தம் தானம்னு 4 கர்மங்கள் தீவிரமா செஞ்சிருந்தா மட்டும்தான் கர்மனா பித்ருலோக, கர்மத்தினால பித்ருலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்லுது. சரி, உபாசனையை எடுத்துங்க. உபாசனைய வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நேரம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலையில நம்மளால உட்கார்ற ஹேபிட் வந்து பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் உட்கார முடியுமா, 3 மணி நேரம் உட்கார முடியுமா? தொடர்ந்து என்னைக்காவது நம்ம 3 மணி நேரம் உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்ணியிருக்கோமா? என்னைக்காவது கூட பண்ணதில்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் உபாசனையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜபத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் இந்த லெவல்ல தான் நிக்குது ஒழிய நித்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் அனுஷ்டானம்னு நம்ம எதுவும் பண்ணதில்லை. ஒரே தேவதையை வந்து பாத்தீங்கன்னா மனசுனால தியானம் பண்றதுக்கு பேர் உபாசனம் அப்படின்னு பேர். இப்ப அந்த உபாசனையினாலதான் பிரம்மலோகம் வரைக்கும் போக முடியும். வித்யா ததாரோகந்தி, வித்யினால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மலோகத்துக்கு ஏறி செல்கிறார்கள் அப்படின்னு மந்திரம் இருக்கு. வித்யா தேவலோகா. அப்ப அந்த வித்யாவும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நம்ம கையில என்ன இருக்குன்னா நல்லவனா மட்டும் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, நல்லவனா இருக்கும். கொஞ்சம் வேதாந்த ஞானம் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் பக்தி கொஞ்சம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்தி கொஞ்சம் தர்மம், ஆனா நிறைய நல்லவனா இருக்கும், கொஞ்சோண்டு வேதாந்த ஞானம் கிடைச்சிருக்கு. இதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எங்க போக முடியும் அப்படின்னா இதுக்கும் போக முடியாது, பித்ருலோகத்துக்கும் போக முடியாது, உபாசனை இல்லாததுனால தேவலோகத்துக்கும் போக முடியாது. அப்ப எங்க போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லவனா இருக்கிறதுனால திரும்பவும் மனுஷ லோகத்துக்கே நம்ம வர வேண்டி இருக்கும். புண்ணியமும் பாப்பமும் கலந்து மிஸ்ரிதமா இருக்கிறதுனால மனுஷலோகத்துக்கு அவன் திரும்ப வருகின்றான். தர்மம் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பாப்பம் அதிகமாச்சு அப்படின்னா கீழான யோனிகளை அவன் அடைகின்றான். அதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது யோனி மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினக. கட்டோபனிஷத்துல சொல்றாரு வேற யோனிகளை அடைவதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யோனி என்னவா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், இல்ல வந்து பசு பட்சிகளா கூட இருக்கலாம். அந்தந்த கர்ப்பத்தை அடைகிறார்கள். ஏன்னா நல்லவன் தானே, மேல போறதுக்கு டிக்கெட் வாங்குற அளவுக்கு நம்ம எதுவும் இல்லையே, கர்மமும் இல்லை உபாசனையும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறோம். கர்மகாண்டிகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கர்மகாண்டிகளை பார்க்குற தீவிரமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபயர் ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல தேவதை ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க டிக்கெட் எடுத்துருவாங்க. இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் என்ன ஆகும், டிக்கெட் எடுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, திரும்ப இந்த லோக்கத்துக்கு தான் ரிட்டர்ன் வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பிகள் எங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழான அசையாத யோனிகளை அடைகிறார்கள். கல் மண் செடி கொடி அப்படின்னு அசையாத ஒரு இடத்துல இம்மோபிளா இருக்கிறதெல்லாம் நிறைய இருக்கு, அது மாதிரி ஜென்மத்தை அடைகிறார்கள். அப்ப யதா கர்ம யதா சுருத்தம், எந்த விதமா கர்மம் பண்ணணுமோ எந்த விதமா உபாசனை பண்ணமோ, யதா கர்மன்றதுக்கு அர்த்தம் எந்த விதமா கர்மா பண்ணமோ, யதா ஸ்ருதம்ன்றதுக்கு அர்த்தம் எந்த விதமா நம்ம சிந்திச்சமோ, எந்த தீவிர சிந்தனை எதை பண்ணமோ அதுக்கு ஏற்றாறு போல வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த லோகத்தை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியமம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எதை கடைசி தாட்டு எதை வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் சொல்லிட்டாரு, சதா தத் பாவ பாவித்தகன்னு ஆறாவது ஸ்லோகத்தை கிளியராக சொல்லியிருக்கார். ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதை அதிகமாக பாவிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, எதோட அதிகமான அட்டாச்மெண்ட் இருக்கோ, நாள் ஃபுல்லாக எதோட விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, நேச்சுரலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக எந்த தாட்டு வருதுன்னு பாருங்க. எந்த தாட்டு வந்து பகவானோட தாட்டு நேச்சராக சதா வந்துக்கிட்டு இருக்கா, இல்லை வீட்டை பற்றியும் மற்றவங்களை பற்றியுமே இந்த உலகத்தை பற்றியுமே தாட்டு வந்துக்கிட்டு இருக்கா, சதா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சிந்தனையே போயிட்டு இருக்கு அப்படின்னா அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. மரண காலத்திலையும் அவனுக்கு என்ன வரும்? ஈஸ்வர சிந்தனை தான் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதை எதை பாவிக்கின்றானோ இப்போ இதுதான் கடைசி தாட்டாவும் வரும். அதனால என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 7வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கும். 7வது ஸ்லோகம் வந்துருங்க. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச. மய்யர்பிதமனோ புத்திஹி மய்யர்பிதமனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயः மாமே வைஷ்யஸ்ய சம்சயः. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச. மய்யர்பிதமனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயः. சொல்லிக்கிறேன். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச. மய்யர்பிதமனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயः. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் மேலே ஸ்லோகத்துக்கு மேலே ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் இருக்கு பாருங்க. யஸ்மாத் ஏவம் அந்தியா பாவனா தேகாந்தர பிராப்தௌ காரணம். தெளிவா சொல்லிட்டார். யஸ்மாத்னா எந்த காரணத்தினால, ஏவம் ஏவம்னா இந்த விதமா, கடைசி ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கோம். இந்த விதமா அந்தியா பாவனா, அந்தியா பாவனான கடைசி பாவம், எந்த விஷயத்தை பத்தி கடைசியில நினைக்கிறோமோ, மனசு எந்த விதமான பாவத்துல இருக்கோ, காமமா குரோதமா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தியா, இல்ல வந்து பாசமா, நிறைய பாவங்கள் இருக்குல்ல. ஐயோ என் பேரனை விட்டுட்டு போறேனே, அவன் கல்யாணத்தை பார்க்கலையே அப்படின்னு விட்டோன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் வந்து பார்த்தீங்கன்னா பாசத்தில் இருக்கும். அதே நேரத்தில் ஐயோ இவங்கெல்லாம் யாரோ வந்து பார்த்துருப்பாங்க, உங்கள் எதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரண தருவாயில் வந்து நிற்கிறான், சே இவன்லாம் வந்துட்டானே அப்படின்னு ஒரு குரோத பாவத்தில் இருந்தீங்கன்னா உயிர் போச்சுன்னா, அப்போ எதில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகலாம். கடைசி பாவம் ஈஸ்வர பாவனையோடு இருக்கலாம். நாதபிரம்ம வந்து ஒரு சுவாமி, பாட்டுக்கார சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தார். கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார். அவர் சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருந்து நாதபிரம்மன் பார்த்துக்கிட்டார். கடைசி தாட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து கையெடுத்து சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பண்ணாதவர் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கையெடுத்து அந்த திசையை பார்த்து வானத்தை பார்த்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணத்தோட கடைசி தாட் அவ்வளோதான், பிராணன் வெளில போயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேலை, அவர் பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் பாட்டுக்கார சாமி அப்படின்னு பேர். ஒரு 40 வருஷமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் இருக்கும். 40 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை, தேவாரம் திருவாச்சகம் சொல்லிக்கிட்டு நல்ல ஆனந்தமாக எந்த விசாரமும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பார். வேற எந்த காரியமும் பண்ண மாட்டார். அதனால தான் நாதபிரம்மன் பக்கத்தில் இருந்து அவரை மரண காலத்தில் பார்த்துக்கிட்டார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி தாட்டு வந்து பகவானோட ஸ்மரணத்தோட போகிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அதே தான் இங்கே சொல்கிறார் ஆச்சாரியார். எந்த காரணத்தினால இவ்விதமோ ஏவம் அந்தியா பாவனா, கடைசி நம்ம எதை நினைக்கிறோமோ என்ன பாவத்தோட போகிறோமோ, தேகாந்தர பிராப்தவு காரணம். அதுதான் தேகாந்தரம்னா அந்நிய தேகம், மற்ற தேகத்தை அடுத்த தேகத்தை பிராப்தி பண்ணுறதுக்கு காரணமாக ஆகிறது. அதனால என்ன பண்ணணும், நான் எப்பவுமே எல்லாத்துக்கும் சொல்றது, நம்ம ஒர்க் பண்ணணும். எதுக்காகனா கடைசி தாட்டுக்காக தான் ஒர்க் பண்ணணும். இப்போ ஒர்க் பண்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி தாட்டுக்கு. ஒரு சாதகனா இருக்கிறவன், முமுக்ஷுவா இருக்கிறவன் என்ன பண்ணணும், கடைசி தாட்டுக்காக ஒர்க் பண்ணணும். ஏன்னா கடைசி தாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் என்னன்றத உங்களுக்கு தீர்மானிக்கிறது.
அதனால்தான் என்ன பண்றாரு, தஸ்மாத் ஆகையினால். ஸ்லோகம் ஆரம்பிக்குது தஸ்மாத், ஹே அர்ஜுனா ஆகையினால் என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, எல்லா காலங்களிலும் எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா மாம் அனுஸ்மர. மாம்னா என்னை. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சகுணமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நிர்குணமா இருக்கலாம். நிர்குணத்தை நினைக்கிறதுக்கான சாமர்த்தியம் ரொம்ப உத்கிருஷ்டம். அப்ப இங்க என்ன பண்ணணும், சகுணம் தான் ஈஸி. சதா காலமும் ஹரி ஹரி ஹரி, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, நமசிவாய நமசிவாய நமசிவாய, இது மாதிரி ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் எப்பெல்லாம் முடியுமோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. சிந்திச்சு வேலைக்கு நடுவுல 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 சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. மாம் அனுஸ்மர. அனுஸ்மரணம்னா என்ன அர்த்தம், தொடர் சிந்தனைன்னு அர்த்தம். என்னையே தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருப்பவனாக, பிரசன்ட் கண்டினியூஸ். என்னைக்காவது நினைக்கிறது இல்லை, எப்போவாவது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி விளக்கு போட்ட சாமி கும்பிட்டேன் போயிட்டேன் அப்படின்னு, அப்படி இல்லை. அனுஸ்மரன் அப்படின்னா தொடர்ந்து நாள் ஃபுல்லா சிந்திக்கிறவனா. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி, யுத்தியச்ச, யுத்தமும் செய்வாயாக. என்ன அர்த்தம், அப்ப என்ன அர்த்தம், வெளியில இந்திரியங்கள் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்ப அட்டென்ஷன் தேவைப்படுதோ அப்ப மட்டும் மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வேலைகள்ல இருக்கட்டும். மீதி நேரம் வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டோம் அப்படின்னா மனசுல வந்து தாட்டு வந்து ஒரே தாட்டு போயிட்டே இருக்கட்டும், பகவானோட தாட்டு போயிட்டே இருக்கட்டும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வேலையில பிஸியா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய முடியும், ஆனா ரொம்ப முடியாது. அதே நேரத்துல வானப்பிரஸ்தத்துல இருக்கிறவங்களுக்கு, அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வானப்பிரஸ்தம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆசிரமம். இந்த வானப்பிரஸ்தத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பந்த பாசத்துல மாட்டிக்கிட்டு இங்க ஊர் சுத்திக்கிட்டு கண்ட காரியத்தை பண்ணிக்கிட்டு நம்ம யாருக்கும் நம்மளோட குழந்தைங்களுக்கு அது இதுக்கெல்லாம் இது பண்ண வேணாம். அவங்கவுங்க கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுங்க, அவங்களுக்கு எஜுகேஷனை கொடுங்க, அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைங்க கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க கர்மம்னு விட்டுருங்க, உங்க கர்மத்தை பார்க்க ஆரம்பிங்க. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே வாழ்ந்து என்ன ஆயிடும், உங்க வாழ்க்கை என்ன ஆகிறது. எத்தனை கோடி புத்திரர்கள் பிறந்தாங்கன்னு தெரியாது, எத்தனை கோடி மனைவி மக்கள் வந்தாங்கன்னு தெரியாது, எத்தனை கோடி அம்மா அப்பா தெரியாது. எல்லா ஜீவராசியும் பிறந்து எவ்வளோ குடும்பங்கள், நமக்கெல்லாம் குடும்பம் வந்து எத்தனை குடும்பம்னு எண்ண முடியாது, எத்தனை அப்பா அம்மான்னு எண்ண முடியாது. அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பந்த பாசத்திலேயே இருந்துகிட்டு ஈஸ்வரனை என்ன பண்ணிட்டோம், ஒதுக்கி வச்சுட்டோம். இதுக்காக தான் வானப்பிரஸ்தம் சொல்லுது. வீட்டில் இருந்த அப்படின்னா காலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேரனை வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போக வைக்கணும். ஏன் ஒய்ஃப் பண்ண மாட்டாங்களா, ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா பையனும் மருமகளும் என்ன பண்ணிட்டாங்க, தாத்தா பாட்டிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க தான் உங்க குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறீங்கன்னு நினைப்பு. நீங்க இல்லைன்னா எல்லாமே இல்லாம போயிடுன்னு நினைச்சுக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் பிராணனை விடுற வரைக்கும் வீட்டையே நினைச்சு போயிடு. அப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நியமம் சொல்லுது என்னன்னு கேட்டினா, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, ஆகையினால் லாஸ்ட் தாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தை தீர்மானிக்கிறது. அதனால எல்லா காலங்களிலும் என்னையே தொடர்ந்து நினைத்து கொண்டு யுத்தத்தையும் செய்வாயாக. மைய அர்ப்பித்த மனோபுத்தி, மைய அர்ப்பித்த என்னிடத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட மனம் எது, மனசுல வந்து என்ன இருக்கணும், சிந்தனை, ஆலோசனை. பகவானை பத்தினியே ஆலோசனை பண்றது, சிந்தனை பண்றது. கூட வந்து பார்த்தீங்கன்னா புத்தி என்ன பண்ணும், சங்கல்பிக்கும். பகவானையே அடையணும்னு சங்கல்பம் பண்ணிக்கணும். எந்த காரியம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ற காரியங்கள் எல்லாம் பகவானை அடையிறதுக்காகத்தான். நான் பண்ற சிந்தனைகள் எல்லாம் பகவானோட சிந்தனையா இருக்கணும். வேதாந்தங்களையும் ஈஸ்வரனோட பக்தியையும் இதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவனா இருக்கணும். இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மைய அர்ப்பித்த மனோபுத்தி, என்னிடத்திலேயே இந்த மனசோட சிந்தனைகள், இந்த புத்தியோட சங்கல்பங்கள், இதை எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்துவிட்டு எவன் வந்து பார்த்தீங்கன்னா சதா என்னையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் என்ன ஆகிறான், மாம் ஏவ ஏஷ்யசி, என்னையே ஏஷ்யசி அப்படின்னா என்னையே நீ அடைவாய். அர்ஜுனனை பார்த்து சொல்ற, நீ என்னையே அடைவாய் அப்படின்றதுல அசம்சயா, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப அர்ஜுனனை பார்த்து யுத்திய சென்ற, அப்ப யுத்தம் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, கோவிந்தா 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 அப்படின்னு மனசுக்குள்ளார சிந்தனை பண்ணிக்கிட்டு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவா காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும்.
நீங்க இன்னும் உபாசனையில கொஞ்சம் இறங்கி பார்த்தா தான் தெரியும். உபாசனை உள்ளுக்குள்ளார காரியம் போயிட்டே இருக்கும், வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் உங்களால. ஒண்ணு வந்து ஆட்டோவா போயிட்டு இருக்கும், இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோவா ஜபத்துல தீவிர ஜபத்துல இருக்கும். ஓங்காரம் வந்து அதை பண்ணும். அப்ப பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் சொல்றார், சதா பாவிச்சு 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 கடைசி தாட்டு என்னாகும், ஓம்னு சொல்லி பிராணனை விட்டோம் அப்படின்னா அந்த பகவானையே அடைய முடியும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சரிய சொல்ற, தஸ்மாத் ஆகையினால் சர்வேஷு காலேஷு எல்லா காலங்களிலும் மாம் அனுஸ்மரன் அனுஸ்மர என்னையே வந்து பாத்தீங்கன்னா அனுஸ்மர அப்படின்றதுக்கு அர்த்தம் நினைப்பாயாக. அனுஸ்மர அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சில பாட்டங்கள்ல வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அனுஸ்மரன் யுத்தியச்சன்னு ஒரு சில பாட்டங்கள்ல இருக்கு. சில பாட்டங்கள்ல அனுஸ்மரன்னு ஒரு கட்டளையா இருக்கு. அனுஸ்மரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரேர் தான். 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கமாண்டிங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அநேகமா. இந்த 8வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8வது சாப்டர்ல இதுதான். யாரெல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கமோ அவங்களுக்கு எல்லாம் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர என்னையே தொடர்ந்து சிந்தனை செய் கமாண்ட் பண்றார் பகவான். கூடவே நீ கிரகஸ்தனா இருந்த அப்படின்னா யுத்தியச்ச, கிரகஸ்தனா இல்ல வானப்பிரஸ்தனா இருக்க அப்படின்னா பேசாம ஒரு பூஜையை பண்ணிக்கிட்டு பேசாம வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டு சதா காலமும் ஒரு சின்ன மாலையை கையில வச்சுக்கிட்டு ஓம் 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 ஓம்னு சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இரு. இதான் வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட். அனுஸ்மர கட்டளை வாக்கியமா இருக்கு. அனுஸ்மர எப்படி அனுஸ்மரணம் பண்றது, எப்படி தொடர் சிந்தனை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா யதாசாஸ்திரம். யதாசாஸ்திரம் அப்படின்னா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா எதை சிந்திக்கணும் அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். எந்த மாதிரி சிந்தனை பண்ணணும் அப்படின்னு உபனிஷதங்கள் சாஸ்திரங்கள் சொல்லுதோ பகவானை சிந்திக்கிறதுக்கான மெத்தடு, அந்த மெத்தடை வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் மூலமா கேட்டு அதையே தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. கூடவே என்ன பண்றது, யுத்தியச்ச மேலும் யுத்தத்தையும் செய்வாயாக. யுத்தம் ச அது என்னது யுத்தம், ஸ்வதர்மம் குரு. உன்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ, உன்னோட ரோல் என்னவோ, கிரகஸ்தாசிரம ரோலா இருந்தா கிரகஸ்தாசிரம ரோல் பண்ணுங்க, கூடவே பகவானோட ஸ்மரணம் இருக்கட்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சாமி அது மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு காலத்தில் ஓங்கார உபாசகன். சின்ன வயசில் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் காலையில் நல்லா உட்காந்து ஜபிப்பேன். வண்டியில் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் உள்ள ஜபம் போயிட்டே தான் இருக்கும். ஆஃபீஸ் போய் உட்கார்ந்தேன் அப்படின்னா போனோன்னு பகவத்கீதை எடுத்து கொஞ்சம் படித்து விட்ருவேன். போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடுவேன். ஒரு 10 மணினா ஒரு 9 மணிக்கெலாம் சீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவேன், மெதுவாக வந்து பகவத்கீதை ஒன்று இருக்கும், அந்த பகவத்கீதை எடுத்து என் டேபிள் மேலேயே இருக்கும், எடுத்து வாசிச்சிருவேன். வாசிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓங்காரத்தை வந்து உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது. வேலையை ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் போகும் ஓங்காரமும் போகும், வேலையும் போகும் ஓங்காரமும் போகும், மாற்றி மாற்றி மாற்றி. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் காசிப்லாம் போகவே மாட்டேன். ஆஃபீஸில் பேசாமல் உட்காந்து ஏகாந்தத்தில் எங்கேயாவது டைம் கிடச்சதுன்னா அது மாதிரி அமைஞ்சது ஏகாந்தமாக இருந்து ஒர்க் பண்ணுறது. என்ன கிளாஸ் டோர்லாம் ஃபுல்லாக போட்டிருக்கோம், நல்லா உட்காந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஒர்க் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு. நம்ம பாட்டுக்கு ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஜாப் பண்ணுறது ஓங்காரம் சொல்கிறது, ஜாப் பண்ணுறது ஓங்காரம் சொல்கிறது, ரெண்டுத்தையும் நாள் ஃபுல்லாக. ஈவினிங் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வடபழனி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் அங்கே ஒரு தியான மண்டபம் இருக்குது, அங்கே போய் உட்காந்துடுறது. பார்க்கு சினிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சுவாமியோட இதில் ஒரு ராமர் ஃபோட்டோ, நல்ல ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்கும். அந்த பட்டாபிஷேக ராமர் குடும்பத்தோட ஃபேமிலி ஃபோட்டோ, நல்ல ராமர் அனுகிரகம் பண்ணுவார். எல்லாம் உட்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்தோமா, நேராக வீட்டுக்கு வரும்போதே அந்த ஓங்காரத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே வர்றது, கொஞ்சம் சாப்பிட்றது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப தூங்கிடுறது, திரும்ப காலையில் எழுந்திரிச்சோன்னா இதே தான். அப்போ ஜாப் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு 2 வருஷம் என்னோட கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்னால் என்னன்னு தெரியாது. இப்போ கூட எனக்கு தெரியாது. 2 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. 2 வருஷம் ஃபேமிலியில் நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. 2 வருஷம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், ஒர்க்கு நடந்துச்சா? ஆமாம், ஆஃபீஸ் போயிருக்கேன், டெய்லி ஆஃபீஸ் போயிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதோடையும் ஒட்டாமல் நடந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மானச சிந்தனம் தொடர் சிந்தனையாக போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா
உங்களுக்கான டியூட்டியை நீங்க வெளியில பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதனால்தான் இங்க கீதால சொல்லும் போதே சொல்றாரு, உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ பண்ணிக்கிட்டே இரு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தனையும் ஈஸ்வர சிந்தனையும் பண்ணிக்கிட்டே இரு. மயி வாசுதேவே அர்ப்பித்தே, என்ன வாசுதேவனா இருக்கக்கூடிய என்னிடத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட இது மனோபுத்தி, மனதையும் புத்தியையும் கண்ட சிந்தனை பண்றது இல்லை. அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை பண்ணக்கூடாது. தப்பான சிந்தனை அது மோட்சத்தை கொடுக்காது. அப்போ ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரண காரியத்திலேயே சுத்திக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் தூக்கி போட்டு எப்படி வேணா நடக்கட்டும், பகவான் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு என்ன பண்ணணும், பேசாம வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இடத்திலேயே சிந்தனையை கொடுக்கணும். எனக்கு கோல் வந்து இந்த உலகத்தை அடையிறது இல்லை. இந்த உலகத்தை அடைஞ்சு என்ன பண்ண போறோம், திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ட்ரம்ப் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனாலும் சரி, இல்லை இந்திரனா பிறந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன அடைஞ்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா சுகத்தை தரவே தராது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷய சிந்தனை பண்ணாமல் என்ன பண்ணணும், பகவானையே சிந்திச்சுக்கிட்டு மனதையும் புத்தியையும் பகவானிடத்திலேயே வாசுதேவே அர்ப்பித்தே மனோபுத்தி எஸ்ய, எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வாசுதேவனிடத்திலேயே மனசையும் புத்தியும் அர்ப்பணிக்கப்பட்டதோ, தவ யாரு வேற யாரோ இல்லப்பா, நீதான் தவ உன்னுடைய சத்துவம் மையர்ப்பித்த மனோபுத்தி, அப்படி இருக்கிற நீ. அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, அப்படி இரு. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இவனை பையனையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா அவ்வளவுதான், வேஸ்டா போக வேண்டியதுதான். உன் பொண்ணு, உன் பையன், பெற்ற அனிமல், சொத்து, சுகம் இதையே நினைச்சிட்டு இருந்தா வேஸ்ட். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னிடத்திலேயே மனதையும் புத்தியையும் கொடுத்தவனா இருக்கிற நீ என்ன பண்ணு, அப்படி இருக்கிற நீ இருந்து கொண்டு மாம் ஏவன என்னையே அடைவாய். எப்படி அடைவாய், யதா ஸ்மிருதம் ஏஷ்யசி, நீ எப்படி என்ன சிந்திச்சியோ. சிந்திக்கிறதுக்கான மெத்தட்லாம் சொல்லியிருக்கு. ஓங்காரத்தை சொல்லும் போது நான் சொல்றேன், எந்த மாதிரி சிந்திக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தாலையும் எல்லா விதங்களும் சிந்திக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை சிந்திக்க போறோம். அந்த ஓங்காரத்தை எப்படி சிந்திச்சா, எப்படி நம்ம ஸ்மரணம் பண்ணா நீ பண்ணியோ அதுக்கு ஏற்றார் போல வந்து பார்த்தீங்கன்னா என்னையே அடைவாய். ஆகமிஷ்யசி, என்னையே வந்து அடைவாய். அசம்சயோ, சந்தேகமே இல்லை. ந சம்சயோ அத்திர வித்தியதே, இந்த விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவா சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணணும், இப்ப இனிமே ஸ்டார்ட் பண்ண போறோம். எனக்கு முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சா போதும் வேதாந்தம்லாம் தூக்கி ஓரமா போடுங்கச்சு. புரிஞ்சா போதும் வேதாந்தம், நான் வந்து எனக்கு வேதாந்தம் தெரியும், தூங்கி போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது. நம்மள்கிட்ட இருக்க பலகீனம் நமக்கு தெரியல, மோகம் நமக்கு தெரியல. நீங்க படிச்ச வேதாந்தம் உங்களுக்கு மோகத்தை போக்குச்சா அப்படின்னா, நான் தேகம் இல்லைன்ற மோகம் போச்சுன்னா தான் அது வேதாந்தம். நான் தேகம்னு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, என்னோட சுத்தி இருக்கிற இந்த ஜெகத்து இருக்கு அப்படின்னா இன்னும் வேதாந்தம் என்ன பண்ணல, நமக்கு வந்து மோகத்தை போக்கல. ரியாக்ட் ஆகிறோம். இந்த லோகத்துல இந்த தேகத்துல நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ரியாக்ட் ஆகிறோம். மரண பயம் இருக்கு, என்ன ஆகுமோன்னு பிளட் ப்ரெஷர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சுகரை பார்க்குறோம். அப்போ இன்னும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, வெறும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மட்டும்தான் இருக்கோம், இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அபியாசத்தை, ஈஸ்வரனோட அபியாசத்தை பண்ணணும். ஆச்சாரியர் 8வது ஸ்லோகத்தில் அந்த அபியாசத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அபியாசயோகயுக்தேன சேதசா நான்யகாமினாம் பரம் புருஷம், பரம் இருக்குமா பரமம் இருக்குமா, சூத்திர ஸ்லோகத்துல அப்படிதான் இருக்க. பரம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன். பரம் புருஷம் திவ்யம், பரமம் தானே, பரம் இங்க இருக்கும். பரமம் என்னோட இதுல தப்பா இருக்கு, அதான் சொல்லும் போதே அது இதாகுது பாருங்க. பரமம்னு போட்டுங்க, மா விட்டு போயிருக்கு பாருங்க, மா விட்டு போயிருக்கு. பரமம் புருஷம். பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துலயும் திருத்திக்கணும், தமிழ்லயும் திருத்திக்கணும். பரமம் புருஷம் திவ்யம் கரெக்டா வருது பாருங்க மீட்டர். பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன், யாதி பார்த்தானு சிந்தயன் அபியாசயோகயுக்தேன.
அபியாச யோகயுக்தேன சேதசா நான்யகாமினாம் சேதசா நான்யகாமினாம் பரமம் புருஷம் திவ்யம் பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன் யாதி பார்த்தானு சிந்தயன். ரொம்ப முக்கியமானது. இங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்றவங்க சொல்றாங்க, சுவாமி நான் எப்பவுமே பகவானை தான் சுவாமி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பகவானை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது போதுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஸ்லோகத்துல சதா என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்குல்ல, சாமி சாமி நானும் வந்து பகவானையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சுவாமி அப்படின்றாங்க. ஆனா அது பத்தாது கட்சி. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா இருக்கு, அது பலம் இல்லை. எப்ப பலம் கொடுக்கும் அப்படின்னா சார்ஜ் பண்ணணும், நல்லா சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணி ஃபுல் சார்ஜில் இருந்தால் மட்டும்தான் மரண காலத்தில் உங்களால் அதை நினைக்க முடியும். அதுக்கு சார்ஜ் பண்றது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அபியாச யோகம் அப்படின்னு பேர். இந்த அபியாச யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாச யோக யுக்தேன, அபியாச யோகத்தோடு கூடினவனாக இருந்து கொண்டு, அபியாச யோகம்ன்றது சொல்ல போறோம். அபியாச யோகத்தோடு கூடினவனா இருந்து கொண்டு, சேத்தசா மனதினால், ந அந்நியகாமினா, நான்யகாமினா அப்படின்றதுக்கு அர்த்தம் ந அந்நியகாமினா, வேறு எந்த ஒன்றையும் சிந்திக்காமல், வேறு விஷயங்களில் செல்லாமல், இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா வேற விஷய சிந்தனையில கொண்டுட்டு போகாம அபியாச யோகத்தோடு கூடியிருக்கின்றவன் அவன் என்ன பண்றான், பரமம் புருஷம் திவ்யம், இந்த மேலான பரமம்ன்றதுக்கு அர்த்தம் நிரதிசயம், ஒப்பில்லாதவரா எவர் வந்து பிரம்மலோகத்துல திவ்ய புருஷனா, திவ்யம்ன்றதுக்கு அர்த்தம் பிரகாசம்னு அர்த்தம், சச்சிதானந்த ஸ்வரூபமா எந்த பரமம் புருஷம், எந்த மேலான புருஷர் இருக்கின்றாரோ, ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு அவருக்கு பேர். புராணத்தில் அவருக்கு பேர் வந்து விஷ்ணு பகவான் அப்படின்னு பேர். அந்த பிரம்மலோகத்துக்கு புராணத்துல பரமபதம் அப்படின்னு பேர். வேதாந்தத்தில் அதுக்கு டெக்னிக்கலா பேசும்போது பிரம்மலோகம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட அந்த ஹிரண்ய கர்ப்பரை என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாத்தி, சென்று அடைகின்றான். ஹே பார்த்த, ஹே பார்த்தன்றது பாருங்க எங்கெல்லாம் பார்த்தன்னு வருது பாருங்க. பக்தியை பேசும்போதெல்லாம் பார்த்தன்னு சொல்லுவார், பிரித்தையின் மைந்தனே அப்படின்னு. ஹே பார்த்த, பக்தி பாவனை ரொம்ப முக்கியம். யார் அப்படி போய் சேர்றா அப்படின்னா அனுச்சிந்தையன், சதா காலமும் மனதை வேற விஷயங்கள்ல போகாம என்ன பண்ணணும், சதா பகவானையே எவன் வந்து பார்த்தீங்கன்னா அனுச்சிந்தனம் பண்றானோ, அனுச்சிந்தையன் அப்படின்னா என்ன அர்த்தம், பிரசன்ட் கண்டினியூஸ், திரும்பவும் தொடர் சிந்தனை, பகவானையே தொடர் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கானோ, அபியாச யோகத்தோடு கூடினவனா இருக்கிற அவன் என்ன பண்றான், கண்டிப்பா அந்த பரமபுருஷன் சொல்லக்கூடிய ஹிரண்ய கர்ப்பரையே அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் முடிஞ்சது. சுவாமி அபியாச யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். அபியாச யோக யுக்தேன, அபியாச யோகத்தோடு கூடினவனாக. அபியாச யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னா மகி, மகினா என்னிடத்தில். என்னிடத்தில் என்ன அர்த்தம், ஆச்சாரியார் ரெண்டு ஃபார்ம்லையும் பேசுவார். சில இடத்துல சகுணமாகவும் பேசுவார் தன்னை, சில இடத்துல நிர்குணமாகவும் பேசுவார். யாருக்கு சாமர்த்தியம் எப்படி இருக்கோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. உங்களுக்கு சாமர்த்தியம் சச்சிதானந்தத்தை வந்து பகவான் எனக்குள்ளார் சச்சிதானந்தமா உணர்வா இருக்காருன்னு அதுல நிக்க முடிஞ்சா பெரிய பாக்கியம். இல்ல பகவான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில நாமரூபமா இருக்கிற அந்த கிருஷ்ண ரூபம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சிவரூபம் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் கரெக்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் இடத்துல நிர்குணமா இருக்கலாம், சகுணமா இருக்கலாம். பகவான் இடத்துல சித்த சமர்ப்பண விஷய பூத்தே, இந்த மனதை வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணி, அந்த பகவான் இடத்திலேயே சமர்ப்பணம் பண்ணி, எந்த விஷயத்துல, பகவானோட நாமமா இருக்கலாம், இல்லைன்னா பகவானோட ரூபமா இருக்கலாம். உபனிஷத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து யோக சூத்திரம் சொல்லி கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன், சப்தானு வித்தம் ரூபானு வித்தம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஒன்னு பகவானோட சப்தத்தை எடுத்துக்கிறது. சப்தம்னா என்ன ஆச்சு தெரியுங்களா உங்களுக்கு, நிறைய சப்தங்களை எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் அபியாசம் இல்லை.
என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு நாமத்தை மட்டும் எடுத்துக்கிறது, ஒரே நாமம். இப்ப சொல்ல போறோம், எந்த நாமத்தை எடுக்க போறோம்? வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு, பகவத்கீதை படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நாமம் தான் இருக்கணும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வாசுதேவாய, நிறைய நாமம் இருக்கு. ஓம் நம சிவாய, இது மாதிரி அநேக நாமங்கள் இருந்தாலும் கூட பகவத்கீதை விதிக்கிறது ஒரே ஒரு நாமம் தான். 13வது ஸ்லோகத்தை சொல்ல போது ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம. ஒரே நாமம் தான் எல்லா தேவதைகளுக்கும் பேரு. அப்ப பாத்தீங்கன்னா, நீங்க சிவனா இருக்கட்டும் இல்ல விஷ்ணுவா இருக்கட்டும், யாரை சிந்திச்சாலும் என்ன பண்ணணும், ஒண்ணு நாமத்தை ஓங்காரத்தை சொல்றது, இல்ல அப்படின்னா ரூபத்தை தியானம் பண்றது. ஆனா வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா ரூப தியானம் இங்க பாத்தீங்கன்னா ஸ்லாக்கியமா சொல்லல. பிகினிங்ல பாத்தீங்கன்னா ரூப தியானம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா சப்த பிரம்மம்னு ஓங்காரத்தை தான் பிரிஸ்கிரைப் பண்ணுது சாஸ்திரம். அப்ப பிகினர்ஸா இருக்கிறவங்க ஒரு ரூபத்தை வச்சுக்கிட்டு பண்ணுங்க. மெதுவா 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 என்ன பண்ணணும், ரூபம் பாத்தீங்கன்னா செகண்டரி ஆயிடணும், நாமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டுக்கு வந்துடணும், பிரதானமா ஆயிடணும். அந்த நாமத்தை எடுத்துக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா, என்னிடத்திலேயே இந்த மனதை கொடுத்தவனா சமர்ப்பண விஷய பூத்தே, ஓம் 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 ஓம்னு அந்த பகவானோட நாமத்திலேயே, நாம விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணவனா, ஏகஸ்மின் துல்லிய பிரத்ய, இதெல்லாம் டெஃபினிஷன், இதெல்லாம் கரெக்டா எழுதிங்க. ஏகஸ்மின் அப்படின்னா அநேகம் இல்லை. இப்ப நிறைய பேர் நல்லதை சிந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, நிறைய மாமிகள் நான் பார்க்குறேன், நல்லா எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏக்க விருத்தி இருக்காது, ஏக்க விருத்தி இருக்காது. கீழ் வீட்டு மாமி இருக்காங்க, நான் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போனால் பார்த்தீங்கன்னா துளசி மாடத்தை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சூரியனை பார்த்து ஏதாவது ஸ்லோகம் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஸ்லோகமே சொல்லிட்டு இருக்காங்க, எப்பவும் ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய மாமிகள் நிறைய பார்க்குறேன் நான், ஸ்லோகங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க நிறைய. இப்போ பெரியவங்களா சன்னியாசிகளை பார்த்தா பார்த்தீங்க அப்படின்னா தேவாரம், திருவாச்சகம், இது மாதிரி நிறைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் ஓகே. ஆனால் எப்படி இருக்கணும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் நாமம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சிந்தனை பண்ணும்போது டக்கு டக்குன்னு அது வேற வேற பக்கம் போயிடும், வேற ஏதாவது விஷயம் தான். சூரிய காயத்ரி சொல்லிட்டு இருக்கும்போது சூரியனை விட்டுட்டு சூரியனோட கதைக்கு போயிடும், வேற எங்கேயாவது போகும். சித்தம் பார்த்தீங்கன்னா சஞ்சலிச்சிடும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவங்க தான், ஆனால் யாரும் குருநாதர் சொல்லி கொடுக்கல. குருநாதர் சொல்லி கொடுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, சித் ஏகஸ்மின். ஏகஸ்மின்னா ஒரே ஒரு தாட்டா இருக்கணும். சிவ 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 சிவ. சிவபெருமானோட நாமத்திலேயும் ஸ்தூல நாமம் இருக்கு, சிவாய நமக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய இருக்கு. அதுலயே பார்த்தீங்கன்னா ஸ்தூலம் இருக்கு, சூக்ஷ்மம் இருக்கு, காரணம் இருக்கு. இந்த காரணத்துல போய் நிக்கணும். சிவா 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 சிவ. அதே மாதிரி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் விட்டுறணும். ராம் 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 ராம்ல வந்துடணும். காரணம் அதெல்லாம் இதெல்லாம் யாரும் இப்போ சொல்லி தர்றதில்லை. எவ்வளோ ஷார்ட்டா இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசு பார்த்தீங்கன்னா அதுல நிற்கும். அப்ப எது ஷார்ட் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டானது. ஏகாட்சரம் பிரம்ம. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாமத்துல பார்த்தீங்க அப்படின்னா பகவானோட ஒரே தாட்ல ஓம் 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 மனசு பார்த்தீங்கன்னா சதா காலமும் முடிச்சா கையில மாலை வச்சுக்கிட்டு ஏகாந்தமா இருந்தா ஓம் 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 சொல்லிட்டே இருக்கணும். பாடம் படிக்கணும், ஓங்காரத்தை சொல்லிட்டு இருக்கணும். வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது. போதும்ப்பா, எனக்கு வேலையெல்லாம் இல்லை, வயசாக எல்லாம் நீங்க பாத்துங்க அப்படின்னு விட்டுறணும் பொறுப்பெல்லாம். நான் பொறுப்பு வச்சுக்கூடாது. ஒருத்தர் எனக்கு சொன்னார், சாமி நான் விவசாயம் பண்றேன் அப்படின்னு. ஐயோ பெரிய ப்ராப்ளம். யாரு? கிருத்திகா, உங்க அப்பா தான். ஐயோ என்ன ஆகும் விவசாயம் பண்ணீங்க அப்படின்னா? ஐயோ நான் கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணி பார்த்துருக்கோம். ஐயோ விவசாயம் பண்ணீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே தான் சிந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன விவசாயம் ஆகிறதுக்கு அடுத்த ஜென்மத்தில் சிறந்த விவசாயி ஆகிறதுக்காக இந்த ஜென்மம் நமக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்த்தவியங்கள் எல்லாத்தையும் ஒரு 70 வயசு ஆயிடுச்சு. 70 வயசு ரொம்ப அதிகம். வித்யா பிரசாத் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்னார், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா யாரோ நேற்று மரணம் அடைஞ்சிட்டாங்க. முந்தின நாள் பார்த்தீங்கன்னா மேரேஜ், மறுநாள் அப்பா பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஐயோ யோசிச்சு பாருங்க, யாராவது நினச்சிருப்பாங்களா? முந்தின நாள் கல்யாணம் எவ்வளோ சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும்னு, வீடு எப்படி இருக்கும், ஜெயின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்கல்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா மரணம் சம்பவிச்சிருச்சு அப்படின்னா
நமக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? எப்போ போகணும்? யாருக்காவது டிக்கெட் இருக்கா? தெரியவே தெரியாது நமக்கு. எப்போ ட்ரெயின் கிளம்பும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுறான். நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது. எப்போ டிக்கெட்னு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே, இப்போலாம் 90 நாளைக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் டிக்கெட். ட்ரெயின் எந்த ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புது, என்ன டைமுக்கு கிளம்பும் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே புக் பண்ண முடியுது. நம்ம மரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புக் பண்ண முடியலையே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயம் வரணும்ல நமக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே தாட்டை வந்து இப்போ என்ன பண்ணணும், திரும்ப 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 ஒரே தாட்டுக்கு வந்துடணும். ஒரு 55 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா, நேற்று சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக 55 ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக 55 வயசில் இருப்பார். அப்போ 55 வயசுலேயும் வரலாம் மரணம், 60 வயசுலேயும் வரலாம், 70 வயசுலேயும் வரலாம், எப்போ வேணா வரலாம், தெரியாது. நாளைக்கு காலையில் பொழைச்சி கிடந்தா பார்த்துக்கலாம். நாளைக்கு காலையில் பொழைச்சி கிடந்தா பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் அதான் நியமம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் சதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை துல்லிய பிரத்யய ஆவிருத்தி லட்சணம். துல்லிய பிரத்யம் அப்படின்னா ஈக்குவலா, துல்லியம்னா ஈக்குவலா, பிரத்யம்னா தாட்டு, ஆவிருத்தி அப்படின்னா ரிப்பீட்டு. ஒரே தாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தாட்டை ரிப்பீட் பண்றதுக்கு பேரு துல்லிய பிரத்யய ஆவிருத்தி. ராம் 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 ராம், ஓம் 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 ஓம். கேப்பே விட மாட்டேன். இது எதுக்கு, ஏன் சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கேப் கொடுத்தாலும் இந்த மாயா வந்து உள்ள புகுந்துரும், வேற ஒரு தாட்டு வந்துடும். கேப் விடாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும், உருட்டிக்கிட்டே இருக்கணும். இவ்வாறு பண்றதுக்கு பேரு விலக்ஷண பிரத்தியாந்தரிதா. வேற தாட்டு விலக்ஷணம் அப்படின்னா இந்த ஒரு தாட்டுக்கு அந்நியமா வேற ஒரு தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வராம, விலக்ஷண பிரத்யய, விலக்ஷணம்னா வேற ஒரு தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல், இடையீடு இல்லாமல், உள்ள நுழைஞ்சிராம, வேற ஒரு தாட்டு உள்ள நுழைஞ்சிராம ஒரே தாட்டை ஆவிருத்தி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றது எதுவோ அதுக்கு பேர் என்ன பேரு? அபியாசகன்னு பேர். இந்த அபியாசம் வந்து பார்த்தீங்கன்னா சச்ச அபியாசோ யோகா. அது மாதிரி நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு ஒரு தீபத்தை போட்டுட்டு நல்லா காலை மடிச்சு வச்சு நல்லா சுகமா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வேற சிந்தனையே இல்லாம சொல்றீங்கன்னா அதுக்கு பேர் தான் யோகம் அப்படின்னு பேர். அபியாசம் ரிப்பிட்டேஷன், அதுதான் தொடர்ந்து பண்ணும்போது யோகம் என்று சொல்லப்படுகிறது. தேன யுக்தம், அந்த அபியாச யோகத்தோடு கூடினவனாக, தத்ரயேவ வியாவிருத்தம் யோகினக. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதனிடத்திலேயே ஈடுபட்டவனாக, வியாவிருத்தம்ன்றதுக்கு அர்த்தம் அதிலேயே ஈடுபட்டு இருக்கிற யோகினம், யோகினக யோகிகளானவர்கள், சதா காலமும் அதிலேயே ஈடுபட்டிருக்க யோகிகள். சேத்தக தேன சேத்தசா, அவர்களுடைய சேத்தஸ்னால மனதினால், ந அந்நியகாமினா, வேற எதையும் ஆசைப்படாம பகவான் பார்த்துப்பார், குழந்தைங்களை பகவான் பார்த்துப்பார், பேரனை பகவான் பார்த்துப்பார், ஒய்ஃபை பகவான் பார்த்துப்பார், என்னையும் பகவான், இந்த தேகத்தையும் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சதை எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு ஒரே தாட் அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு வேலை. அனன்யாஸ் சிந்தயந்தோமா ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் சொல்ல போறார். சதா காலமும் அனன்ய சிந்தனையோட இருந்துகிட்டு, பக்த மகான்களோடதெல்லாம் எடுத்து பாருங்க, கோரா கும்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சால், ஏன்னா ரொம்ப ஈஸியான, நந்தனார் ரொம்ப பிடிச்சால். ஒரு டைம்ல நந்தனார் படம் பாருங்க, நந்தனார் பார்க்கணும், பட்டினத்தார் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். நந்தனார் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட எஜமான்கிட்ட வந்து சொல்லுவார், ஆண்ட இனிமே தாங்காது ஆண்ட, தாங்காது ஆண்டன்வர், இந்த தேகம் வந்து இதுக்கு மேல நிக்காது, சிதம்பரம் நடராஜரை பார்த்தே ஆகணும், இதுக்கு மேல இது நிக்காது அப்படின்வார். அவர் எஜமானர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியாத காரியம் சொல்லிட்டு ஏதோ ஒரு இத்தனை ஏக்கர் லேண்டை வந்து 40 வேலி இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு அறுவடை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஆளால முடியவே முடியாது, இவர் நாளைக்கு காலையில போகணும்னு சொல்லுவாரு. எப்படிடா பண்றது அப்படின்னு திரும்பி வருவார். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் பண்ணி வச்சிருப்பார்.
இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு பின்னாடி ஒரு ஈஸ்வர சக்தி இருக்குன்றதை நம்ம மறந்துட்டு நம்ம தான் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்த மகான்களா இருக்கட்டும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சதா ஈஸ்வர சிந்தனையிலேயே இருந்திருக்காங்க. திருவோடு பண்ணி கொடுக்கறதையே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாயன்மார் வந்து வேலையா வச்சிருந்திருக்கார். தூபம் போடுறதையே ஒரு நாயனார் வந்து பாத்தீங்கன்னா வேலையா வச்சிருந்திருக்கார். சாது சேவை பண்றதையே ஒரு நாயனார் வந்து பாத்தீங்கன்னா வேலையா வச்சிருந்திருக்காரு. பாத்தீங்க அப்படின்னா பக்த மகான்கள்லாம் அற்புதம்ங்க. அப்ப வேலையும் பண்ணிக்கிட்டு கௌப்பீனம் துவைச்சு கொடுக்கறதையே வேலையா வச்சுட்டு இருந்திருக்காரு. என்ன விசித்திரம் பாருங்க, ஆச்சரியம் இல்ல? பானை சிறுதொண்ட நாயனார் என்ன மாதிரியான ஆட்கள் இருந்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நம்ம ரொம்ப மாடர்ன் பீப்புள் ஆயிட்டோன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா முச்சந்தி நின்றுட்டு இருக்கோம். எதை பண்ணணுமோ என்னென்னமோ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப ஆச்சரியர் சொல்றாரு, வேற எந்த விஷயத்தையும் ந அந்நியகாமினா, பகவானை தவிர்த்து வேற எதையுமே நாடாமன், ந அந்நியத்திர விஷயாந்தரே கந்தும் சீலம், வேற எந்த விஷயத்திலும், நாண்யகாமினா என்ன அர்த்தம், வேற விஷயத்தில் செல்லாத சித்தத்தை உடையவங்களா. அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கங்க. நான் தான் சொல்றேன், எதுக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? மோட்சம் வேணும் அப்படின்னா எம்எஸ் படிக்கணும்னா அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், ஐஐடியில் சேரணும். நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஐஐஎம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் இருக்குது, அங்கே போகணும். பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புகிறோம். வேலைக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு போய் சேர்ந்தோம். அமெரிக்காவில் போய் எல்லாம் லண்டனில் போய் ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்துட்டோம் வேலைக்கு போய். கடைசியில் என்னன்னா பண்பற்று ஜாம ஆச்சு, மோட்சம் என்ன ஆகி போச்சு. சரி, எல்லாம் முடிச்சிங்க. ஒரு 55 வயசுல வந்து கொஞ்சம் புத்தி வரணும்ல, என்ன பண்ணணும், ஒரு கோயில் பக்கத்துல ஊர்ல ஏகப்பட்ட 40,000 கோயில் கட்டி வச்சிருக்காங்க. இதுக்காக தான் ஊருக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு பக்கத்துல இருந்துட்டு ஒரு க்ஷேத்திரமோ ஒரு தீர்த்தமோ இருந்துகிட்டு லைஃபை வந்து பாத்தீங்கன்னா ஏன்பா நீங்க இனிமே நீங்க பாத்துங்கப்பான்னு பசங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்டு பேசாம சிவ சிவ சிவன் ஒரு தூண் பக்கத்துல டெய்லி காலையில திருப்பள்ளி எழுச்சி பூஜையை பார்த்துட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளியற பூஜையை பார்த்துட்டு ஆனந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுஷ்டானத்தை உட்காந்து ஒரு 2 காலம் கிளாஸை கேட்டுக்கிட்டு பேசாமல் ஒரு வேளை ஃபுட்டை வந்து எளிமையாக எடுத்துக்கிட்டு கோயில் மண்டபத்திலேயே ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஜீவனத்தை ஓட்டிட்டு மண்டபம் பெருசாக கட்டி வச்சிருக்கு. கண்ணை மூடி உட்காந்து சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு இல்லாமல் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப பரன்னு ஊரில் இருக்கவன்லாம் கூறு கெட்டவனாக இருக்கான். சுற்றி இருக்கிறவன்லாம் என்ன பண்ணணும்னே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சுற்றி இருக்கிறவங்களாம் இது பண்ணலையா அங்கே போனியா இங்கே போனியா இதை செஞ்சியா அதை செஞ்சியான்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வெல்விஷர்னு நம்ம நினைக்கிறவெல்லாம் வெல்விஷரே இல்லை. நம்மளை நாசமாக பண்ணுறவன் எல்லாம் வெல்விஷர்னு பேரில் ஊரை வயசாகி கிடக்குது. எல்லாத்துக்கும் நமக்கு ஒன்றும் நல்லது பண்ண மாட்டேன்றாங்க. கல்யாணத்துக்கு வா, காது குத்துக்கு வா, எல்லாத்துக்கும் இழுத்து ஃபங்க்ஷனில் போய் பொய்யா பேசி பொய்யா சிந்தனை பண்ணி ஒரே காசிப் பண்ணி ஒரே டென்ஷனில் வீடு வந்து சேர்ந்து ஒரே இது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நாசம், ஜீவனமே நாசமாகி போய் கிடக்கு. அப்போ எல்லாத்தையும் லைஃப்பை திரும்பணும்ல, ரிட்டர்ன் ஆகணும்ல. அப்போ படிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம், வேலைக்காக ஒரு இடத்துக்கு போனோம், சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் அடையணும், கிரமமுக்தி அடையணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த நம்ம அமைச்சுக்கணும்ல. அது மாதிரி அமைச்சுக்கிட்டு சித்தம் வந்து வேற விஷயங்கள்லயே போகாம இருக்கிற தன்மையை வச்சுக்கிட்டு அஸ்ய இதி, அப்படிப்பட்ட தன்மை எவனுக்கு இருக்கோ அவனுக்கு பேரு ந அந்நியகாமி, வேற எதுலயும் சித்தம் செல்லாதவனா இருந்துகிட்டு தேன நாண்யகாமினா, அப்படிப்பட்ட வேற விஷயத்தில் செல்லாதவன், மனம் செல்லாதவன் எவனோ அவன் என்ன பண்றான், பரமம் நிரதிசயம். சாமி இப்ப நான் சொல்றதெல்லாம் பாசிபிள். மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம கிருப்பை மட்டும் தான் இருக்கணும், ஆத்ம கிருப்பை இருக்கணும், வேற எதுவுமே இருக்க வேண்டாம். நம்ம என்ன பண்றோம், ஹாஸ்பிட்டல் இருக்கா, இப்போ போற வரத்துக்கு ட்ரெயின் வசதி இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து பாகவதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, ராஜாவா இருந்துட்டு திருதராஷ்டிரனும் அவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானப்பிரஸ்தம் போகிறாங்க. இவர் வந்து அந்த இதெல்லாம் படிக்கணும், நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, விதுரர் வந்து இவருக்கு உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா சனத் சுஜாத்தியம்னு ஒரு உபதேசம், பெரிய உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச மாதிரி உபதேசம் யாருக்கும் கிடைச்சிருக்காது. நம்ம திருதராஷ்டிரருக்கு குருட்டு அகங்காரம்,
தன்னோட புள்ளைங்கன்னு குருட்டு அகங்காரம், அபிமானம். அதான் திருதராஷ்டிரன் குருடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப அபிமானம். இந்த விதுரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்லாம் முடிஞ்சு அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களோட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் வந்து கேட்கிறாரு, உனக்கு வெக்கமா இல்லை உனக்கு? இப்படியே கேட்கிறாரு, லிட்ரலா கேட்கிறாரு. அது வரைக்கும் மரியாதையா பேசிக்கிட்டு இருந்த விதுரர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன், ஏன்னா அண்ணனை எதிர்த்து பேசக்கூடாது, அப்பாவுக்கு சமம். அப்படிப்பட்ட விதுரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கிட்ட வந்து திருதராஷ்டிரர் வந்து இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாய் பொழப்பு பொழைக்கலாம் அப்படின்ற இதே வார்த்தை. நான் இப்போ வந்து வார்த்தையில என்ன சொல்றேன்னா, இதை சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேற எதுவும் இல்லை. நீ இருந்துகிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாய் பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு உள்ள நல்லா புஷ்அப் பண்ணி, மனுஷ வாழ்க்கையா இது, உனக்கு கிடைச்ச உபதேசத்துக்குலாம் என்ன 4 முறை முக்தி அடைஞ்சிருக்கணும், இவ்வளவு மோகத்தில் இருக்கிய அப்படின்னு சொல்லி தான் இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, திருதராஷ்டிரரும் காந்தாரியும் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஹரித்வாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளம்பி போறாங்க. ஹரித்வாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரோவர் இருக்கு, ஒரு இப்போ ஃபேமஸ் ஆகி போச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் போகும்போதெல்லாம் ரொம்ப காடாக இருந்துச்சு. நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்தை அமைச்சுக்கிட்டு ஒரு பர்ணசாலையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகத்தில் வந்து அம்மா வந்து சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோகத்தை அபியாசம் பண்ணி 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 யோகாக்னி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வெளிப்படுது. அந்த பர்ணசாலை வந்து பார்த்தீங்கன்னா யோகாக்னியினால் எரிஞ்சு போகுது. கூட காந்தாரி அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அக்னியிலேயே பிரவேசம் பண்ணிடுறாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜீவனத்தை முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறங்கி வர முடியும். வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு வந்து இதே வேலையாக இருந்துட்டு ஏதோ நடக்கட்டும், உலகம் ஏதோ நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு தூக்கி போட்டு வரணும். அதுதான் இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு. அப்படி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த சிந்தனையும் பண்ணாமல், புள்ளக்குட்டி அது இதுன்னு சிந்தனை பண்ணாமல், சொத்து பணத்தை சிந்தனை பண்ணாமல், விவசாயத்தை சிந்தனை பண்ணாமல், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பாலிடிக்ஸை பற்றியோ வாரை பற்றியோ நினைக்காம, ஐயோ இப்படி போச்சே, கெட்டு போச்சே, எக்காலஜி பேலன்ஸ் கெட்டு போச்சே, தர்மம் கெட்டு போச்சே அப்படின்னு கெட்டு போகாமல், ஐயோ இந்துசத்தை யார் காப்பாற்றுவா அப்படின்னு நினைக்காம இந்த ஆர்எஸ்எஸோட இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. வயசானவங்க வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பகவான் நல்லா பண்ணுறார், எல்லாம் சௌக்கியமாக நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், என்னோட திருஷ்டியில தான் ப்ராப்ளம், இதெல்லாம் பூர்ணமா இருக்கு அப்படின்னு வேற எந்த சிந்தனையும் பண்ணாம எவன் வந்து ஒரே சிந்தனையில யோகத்துல இருக்கானோ அவன் என்ன ஆகிறான்? பரமம். பரமம்னு என்ன அர்த்தம்? நிரதிசயம், ஒப்பில்லாத, மேலான, ஒப்பில்லாத புருஷனை, ஹிரண்ய கர்ப்பரை, திவ்யம். திவ்யம் என்ன அர்த்தம்? திவி சூரிய மண்டலே பவம். நம்ம ஏற்கனவே வந்து போன ஸ்லோகத்துல 15 ஸ்லோகத்தோட எக்ஸாம் பாஷ்யம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேஜ் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா தெரியும். 4வது ஸ்லோகத்தோட பாஷ்யம் பார்த்தீங்கன்னா தெரியும். யாரு? ஹிரண்ய கர்ப்பர்னு பேத்துக்கு ஆதித்யாந்தர், புருஷன்றதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கு. புருஷன்றதுக்கு அர்த்தம் ஆதித்ய அந்தர்கதோ ஹிரண்ய கர்ப்பகன்னு போட்டிருக்கு. ஆதித்யனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. சர்வ பிராணி கரணானாம் அனுகிராககன்னு போட்டிருக்கு. எல்லா ஜீவர்களுடைய இந்திரியங்களையும், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றவர், அனுகிரகம் பண்றவர் சூரிய மண்டலத்துக்கு உள்ளார அவர் தான் இருக்கார். சர்வ பிராணாத்மான்னு பேர் அவருக்கு. அந்த பிராணாத்மாவா இருக்கக்கூடிய அந்த பரமபுருஷனை எப்படிப்பட்டவர்? திவ்யம் என்ன அர்த்தம்? திவி சூரிய மண்டலே பவம். சூரிய மண்டலத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த பிராணாத்மான்னு பேர், சமஷ்டி பிராண ரூபம். அப்படிப்பட்ட அந்த விஷ்ணுவை, ஹிரண்ய கர்ப்பரை, பவம் யாத்தி கச்சதி, அதை சென்று அடைகின்றான். ஹே பார்த்த அனுச்சிந்தையன். எப்படி போய் அடையிறான் அவனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுச்சிந்தையன் தொடர் சிந்தனை பண்ணி. எப்படி தொடர் சிந்தனை கிடைக்கும் சுவாமி அப்படின்னு நான் சொல்றார் ஆச்சாரியார். ஆச்சாரிய சாஸ்திர ஆச்சாரிய உபதேசம் அனுத்தியாயன். என்னது இந்த கீதையெல்லாம் பதம் பதமா எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்? முதல்ல சிரவணம் நல்லா நடக்கட்டும், ஃபர்ஸ்ட் கோட்டிங். அதுக்கப்புறம் மனனம் நல்லபடியா நடக்கட்டும், செகண்ட் கோட்டிங். அதுக்கப்புறம் 3வது காரியம் பண்ணும்போது ஏகாந்தத்துல உட்கார்ந்துக்கிட்டு நல்லா எல்லா சாஸ்திரங்களோட சாரமா இருக்கிறது ஓங்காரம் தான் அப்படின்னு ஓங்காரத்தை பிடிச்சுக்கிட்டு, சாஸ்திர ஆச்சாரியார் எப்படி சொல்லி கொடுத்தாரோ, உபனிஷதங்கள் அந்த ஓங்காரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணிக்கிட்டு
நல்லா சிந்தனை பண்ணிக்கிட்டே அனுச்சிந்தையன். அனுச்சிந்தையன் அர்த்தம் அனுத்தியாயன், தியானம் செய்தவனா. ஓம் 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 ஓம்னு குருநாதர் சொன்ன மாதிரி, சாஸ்திரம் சொன்ன மாதிரி அந்த ஓங்காரத்தையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இது ஏதத்து, இந்த விதமா எவன் இந்த பிராணனை விடுறானோ அவன் அந்த பரமபுருஷனையே ஹிரண்ய கர்ப்பரையே அடைகின்றான். அவர் இருக்கிற லோகம்தான் பிரம்மலோகம்னு பேரு அப்படின்னு முடியும். இதோட இது நிக்கட்டும். இதை பத்தின விசாரம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவக துக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. வேலூர்ல இருந்து ஒரு ஆஃபீஸர் வந்தார். கவர்மெண்ட்ல நல்ல போஸ்டிங், நல்ல பிடபிள்யூடியில் ரொம்ப டாப் லெவலில் இருந்தவர். மந்திரிக்கு ரொம்ப க்ளோஸ். ரொம்ப நல்ல பெரிய காரில் இறங்கினார். சாமி உங்களை பார்க்கணும், உங்களோட கிளாஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் நான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சுவாமி அப்படின்னாரு. வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 75 வயசு. நல்ல பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஆள். அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப்பர்ஸ்லாம் ஒரு 2-3 பேர்லாம் வந்திருந்தாங்க. இந்த திருவண்ணாமலையில் இருக்க ஆஃபீஸில் இருக்கவங்களாம் வந்திருந்தாங்க கூட. அவர் கேட்டார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சாமி. என்னென்னா, செத்து போகிறோன்றது எல்லாத்துக்கும் தெரியும் சாமி. நானும் செத்து போகிறேன். எங்கே போகிறோம் சாமி? என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் சாமி? நம்ம இங்கேருந்து எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா மெடிசின் பேக் பண்ணியாச்சா? வின்டர் கிளாத்ஸ் எடுத்து வச்சாச்சா? என்னெல்லாம் ஊறுகாய் கிடைக்குமா அங்கே? புளியோதரைக்கு பார்த்தீங்கன்னா சாதம் கிடைச்சா கூட புளியோதரை பேஸ்ட் இருந்தால் பரவாயில்ல, புளியோதரை பேஸ்ட் எடுத்து வச்சோமா? ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கும் சாப்பிட்றதுக்கு என்னென்னலாம் பேக் பண்ணணும், என்னென்ன கிளாத்தெல்லாம் எடுத்து வைக்கணும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறோமா? அவர் அதான் கேட்டார். போகிறோன்னு முடிவாயிடுச்சு. எங்கே போகிறோம் சாமி? அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் சாமி? பேக்கிங்லாம் என்னெல்லாம் பண்ணணும் சாமி? இதுதான் சாமி என்னோட கேள்வி. அங்கே எப்படி சாமி இருக்கும்? போகிற இடம் எப்படி சாமி இருக்கும்? குளிருமா இல்லை ஹீட்டாக இருக்குமா? எப்படி இருக்கும்? அதான் சாமி என்னோட கேள்வி. அப்படின்னு இதுதான் இப்போ உங்கள்கிட்ட கேள்வியாக இருக்கணும். எங்கே போகிறீங்க? என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்? என்ன ப்ரிப்பேர் ஆகணும்? எதுக்காக ப்ரிப்பேர் ஆகணும் போகிறதுக்கு? அதான் அதான் ப்ரிப்பேர் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பேசிட்டு இருக்கிறது ப்ரிப்பேர் தான். எதுவும் கொண்டு போக முடியாது. சிந்தனையை கொண்டு போகிறது. மறுபிறவிக்காக இப்போ என்ன பண்ணணும்? இப்போவே பண்ண ஆரம்பிக்கணும். லாஸ்ட் தாட் அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் தாட் என்னவோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகணும். லாஸ்ட் தாட் எப்போ வேணாலும் நடக்கலாம். அப்போ அந்த லாஸ்ட் தாட்டுக்காக இப்போவே பார்த்தீங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிச்சா? பார்க்கலாம். சரி, நமஸ்கார்.